வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்து மக்கள் கட்சியின் அர்ஜுன் சம்பத் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடி குமார் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். நேற்றும் நிகழ்ச்சியை தொடங்கும் போது பேசினோம், மோடியை எதிர்த்து வாரணாசியில் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுறது விளம்பரமா இல்ல புகழுக்காகவா இல்ல சாகசமா அப்படின்னு பேசினோம். ஆனா சில ஊடகங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனா என்னுடைய உண்மையான நோக்கம் நரேந்திர மோடியை போட்டியிட்டு அவரை தோற்கடிப்பதுதான் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று பேசியிருக்கிறாரு. தோற்கடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வேறு பிரச்சனை. ஆனா நேரடியாக அவர் இதை போன்று தலைவர்களை எதிர்கொள்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அவருக்கு வெளிநாட்டிலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய திட்டம். உங்களுக்கு தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நடத்துகின்ற ஆம் ஆத்மி கட்சி இதெல்லாம் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், வெளிநாட்டிலே உதவி வருகின்ற தொண்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்குள்ளே ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி, அதாவது காங்கிரஸ் எதிர்ப்பு அலை நாடு முழுக்க வீசிக்கொண்டிருக்கிறது. மோடி ஆதரவு அலை, இன்னொரு புறத்தில் காங்கிரஸ் எதிர்ப்பு அலை. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், ஒரு சந்தேகம். இந்துத்துவ அமைப்புகள், ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்துக்கும் வெளிநாட்டிலிருந்து எந்த விதமான நன்கொடையும் வர்றதே இல்லையா? நன்கொடை வருவது என்பது வேறு. ஒரு அரசியலிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும், ஒரு நாட்டை தன்னுடைய பொருளாதார ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையிலே வருகின்ற நன்கொடைகள் என்பது வேறு. நீங்க நன்கொடைகள் வாங்குறதுங்கிறது கோயில் கட்டுறதுக்கு, நற்பணிகள் செய்யறதுக்கு அப்படின்னு நன்கொடை வாங்குறது வேற. ஒரு நாட்டினுடைய அரசியலை கைப்பற்றுவதற்கு பல்வேறு என்ஜிஓக்கள் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு மிக வெளிப்படையான விஷயம் இது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைய வரை அதற்கு விளக்கம் கொடுக்கவும் இல்லை. இது நாங்கள் ஏதோ பிராண்ட் பண்ணலை. அவங்க அங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இங்கே உதயகுமார் அவர்களோடு தொடர்பு கொண்டு, உதயகுமாருக்கு எங்கிருந்தெல்லாம் பணம் வருதுன்னு உள்துறை அமைச்சரை எல்லாம் அறிவிச்சு, அது நிரூபிக்கப்பட்டதா இல்லையாங்கிறதா இல்லை, காங்கிரஸும் வாக்கு வங்கி கணக்கில் தான் இந்த விஷயத்தை அணுகிறாங்க. இப்போ காங்கிரஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இப்போ மோடியினுடைய எதிர்ப்பு அலையை கொஞ்சம் மட்டுப்படுத்துவதற்கு இந்த கெஜ்ரிவால் அவர்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அவர் நடத்திய ஆட்சியாகட்டும், டெல்லியிலே அவர் நடத்திய ஆட்சியாகட்டும், மக்களும் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வெகு தீவிரமாக இருந்து, எப்படி பிரிட்டிஷ்காரங்கள் சுதந்திர போராட்ட ஆவேசத்தை குறைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியை ஒரு பெட்டிஷன் போடும் கட்சியாக துவக்கினார்களோ, அதுபோலதான் இப்பொழுது நாடு முழுக்க வரக்கூடிய அரசியல் மாற்றத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த கெஜ்ரிவால் அவர்களின் கைப்பாவையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு கட்டம்தான் வாரணாசியிலே சென்று நான் மோடியை எதிர்கொள்ளப் போகிறேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அவர் தாராளமாக போட்டியிடலாம். இந்திய நாட்டில் ஜனநாயகம் இருக்கு, அவர் போட்டியிடட்டும். அவர் ஜெயிக்கிறாரா தோக்கிறாருங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் அவர் போட்டியிடுற போது குறிப்பிடுவது மோடியை தோற்கடிப்பது மட்டுமல்ல, அவர் பிஜேபி இழிவுபடுத்துவது மட்டுமல்ல, வாரணாசியும் சேர்த்து இழிவுபடுத்துறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடியை எதிர்த்து அல்லது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஆட்சிக்கு வர துடிக்கிற பலர் மௌனமாக இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் துணிச்சலாக இந்த மாதிரி முன்னிற்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு ஜனநாயக நாட்டில் அவருடைய வாய்ப்புகளை அவர் பயன்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை. ரெண்டாவது, தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் அல்லது தேர்தல் வர்றதுக்கு ஒரு 6 மாதம் 8 மாதம் முன்னாடியே ஒருத்தரை பிரதமர்னு உருவகப்படுத்தி அவருக்கு ஆதரவாக ஒரு அலை வீசுறா போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவங்கள அவரை மையப்படுத்தி அவர் மட்டும்தான் இந்த நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியுன்ற ஒரு நிலையை சித்தாந்தங்களோ கொள்கைகளோ கட்சிகளோ பிடிக்க முடியாது. ஒரு தனிநபர் இந்த நாட்டை ஆள முடியும் என்ற ஒரு நிலையை ஒரு கட்சி உருவாக்க சொல்ல, அந்த நபரை எதிர்கொள்வது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கடமை தான். அவர் ஒருத்தர் தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்றவர் என்ற ஒரு நிலையை உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த நபரை நான் எதிர்கொள்வேன் சொல்றது இந்த நாட்டு ஜனநாயகத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை தான் காட்டுதே ஒழிய அவருடைய நோக்கம் எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா இந்த நாட்டு ஜனநாயகம் ஒரு ஆரோக்கியமான பாதையில் இருக்குன்றது தான் அது எடுத்துக்காட்டுது. தேச விரோதிகள் அப்படின்னு சொல்லி யாரையெல்லாம் சித்தரிக்கிறீங்களோ, 2 தேசிய கட்சிகளும் யாரையெல்லாம் சித்தரிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, தேர்தலில் நிற்கிறாங்க. ஆனா அந்த முத்திரையை குத்தியவர்கள் பலர் தேர்தலில் நிக்கலன்னு சொல்லி ஒதுங்கி போறதை இப்ப பார்க்க முடியுது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது இந்த அரசியல்ல விமர்சனம் பண்றது ரொம்ப எளிது, களத்துல இறங்கி ஒரு சாதனை படைப்பது என்பது மிக கடினம். இப்போ சொன்ன மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க, ஆனா செயலுக்கு வரமாட்டாங்க. அரசியல்லாம் ஒரு சாக்கடைம்பாங்க. அதை முன் தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நிறைய பேர் வர்றதில்ல. அப்படி நிறைய பேர் வரணும், வருவதற்கான சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கு. அதனுடைய அடையாளமா கெஜ்ரிவாலை பார்க்க முடியாது. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக தேவியா காத்திருக்கிறாங்க. வணக்கம் தேவியா. வணக்கம் ஜென்ராம். இந்த நேரத்தின் புதிய செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவரின் மனைவிக்கு நிரந்தர பணி வழங்க நிர்வாகம் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து நெய்வேலி என்எல்சி தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. திமுக அங்கம் வகித்த மத்திய அரசின் கொள்கை முடிவுகளில் தனியார் நிறுவனங்கள் தலையிட்டனவா என்பதை திமுக தலைவர் கருணாநிதி வாக்காளர்களுக்கு விளக்க வேண்டும் என திருவண்ணாமலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட ஜெயலலிதா வலியுறுத்தினார். தமிழகத்திற்கு நலத்திட்டங்கள் கிடைத்திட கருணாநிதி சுட்டிக்காட்டுபவரே அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று காஞ்சிபுரம் தேர்தல் கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். பெருந்துறை சிப்காட் வளாகத்தில் விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக வேட்பாளர்கள் இன்று இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நடைபெறவுள்ள மையக்குழு கூட்டத்திற்கு பின் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். 58 பேர் கொண்ட மூன்றாவது வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது காங்கிரஸ். மத்திய அமைச்சர் கபில் சிபல், முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது அசாருதீன் உள்ளிட்டோருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. காணாமல் போன மலேசிய பயணிகள் விமானம் மலாக்கா ஜலசந்தி நோக்கி பயணித்திருக்கலாம் என தாய்லாந்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பான ரேடார் ஆவணங்களை மலேசிய அரசிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தாய்லாந்து கூறியுள்ளது. யுக்ரைனின் கிரைமியா பகுதியை ரஷ்யாவுடன் இணைக்க புதின் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து அங்கு யுக்ரைன் படைகளை குவிக்க தொடங்கியுள்ளது. அரசியல் கட்டத்தை தாண்டி ராணுவ கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் எச்சரிக்கை செய்துள்ளது. ரஷ்யாவில் நடைபெற்று வரும் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் டிரா செய்தார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் தகுதிச் சுற்றில் பங்களாதேஷ் அணி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. நேபாள அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்த நேரத்தின் புதிய செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.